இப்போ உலகம் பூரா பிளாஸ்டிக் பொல்யூஷன், பிளாஸ்டிக்னால் ஏற்படக்கூடிய மாசு வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா 2025 வருஷத்தில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடினாங்க. அந்த சுற்றுச்சூழல் தினத்தினுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒழிப்பு தான், கம்பேட்டிங் தி பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு அதனுடைய கருப்பொருள் தீம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த பிளாஸ்டிக் ஒழிப்புன்றதில் வந்து உலகம் முழுக்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க. காரணம் வந்து என்ன கேட்டால், இந்த பிளாஸ்டிக்கினுடைய உற்பத்தி வந்து மிகவும் அதிகமாக போயிட்டே இருக்குது. ரெண்டாவது, பிளாஸ்டிக் வந்து மக்கக்கூடிய ஒரு உலோகம் கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து நிறைய இருக்குது. நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்குது, மனிதர்களுடைய ஆரோக்கியம் அதை பாதிக்குது, பிற உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. நிலத்திலையும் நீர்லையும் வாழக்கூடிய கிட்டத்தட்ட 1250 உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தை அதுக்கு வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக் வந்து எப்படி தோன்றுச்சு, எப்படி அதை தொடங்கினாங்க அப்படின்றத பற்றி அந்த செய்திகள் தெரியாது நமக்கு. அதை பற்றிய செய்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி பிளாஸ்டிக் வந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி பிளாஸ்டிக் வந்து உருவாச்சு, எப்படி பிளாஸ்டிக் வந்து உலகம் பூரா பரவுச்சு அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பிளாஸ்டிக் கண்டுபிடிப்புக்கு பிள்ளையார் சுழி போட்டது 1840 தான். கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்கான்பெயின், அதான் அவர் பேர், கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்கான்பெயின். அவர் வந்து ஜெர்மன் நாட்டில் பிறந்தவர். ஆனால் அவர் வளர்ந்தது, அதுக்கு பிறகு இந்த ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டது அதெல்லாம் சுவிட்சர்லாந்தில். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்கலை. வேற ஒரு ஆராய்ச்சிக்காக செய்யும்போது தற்செயலாக இந்த ஆராய்ச்சியினுடைய பயன் வந்து அவருக்கு கிடைச்சது. அப்படி முதல்ல இந்த பிளாஸ்டிக்கில் அவர் செய்த ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்குனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்ரோ செல்லுலோஸ் அப்படின்றது. வேறு ஒரு ஆராய்ச்சிக்காக தன்னுடைய வீட்டில் வந்து அந்த ஆராய்ச்சியை செய்துட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த ஆராய்ச்சியை செய்துட்டு இருக்கும்போது அதுக்கு வேண்டிய நைட்ரிக் அமிலம், சல்ஃபியூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய கந்தக அமிலம், இதெல்லாம் ஒரு குடுவையில் வச்சுட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த நைட்ரிக் அமிலம் இருந்த குடுவை வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கு உள்ளே இருந்த அந்த நைட்ரிக் அமிலம் எல்லாமே தரையில் சிந்தி போச்சு. அதனால் அவர் வந்து என்ன பண்ணார், அதை சுத்தம் பண்ணார். ஒரு பருத்தி துணி, அதனால் வந்து அதை எடுத்து அதை எல்லாத்தையும் துடைச்சார். அதை தொடச்சி எடுத்துகிட்டு போய் ஈரமாகிடுது, அதனால் அதை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் கொண்டு போய் காய வச்சார். அப்போ சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருந்தது. அந்த சூரிய ஒளி பட்ட உடனே கொப்புன்னு பற்றிக்கிச்சு, அப்படியே வெடித்து செதற ஆரம்பிச்சிது. அதை பார்த்த உடனே இவர் ரொம்ப பயந்து போயிட்டார். அது சுத்தமாக அந்த துணி முழுக்க எரிஞ்சு முடிஞ்ச உடனே சாம்பல் கூட மிஞ்சலை. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து என்ன பண்ணார், அது எதனால் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணார். அதுக்கு பிறகு தான் அவர் கண்டுபிடிச்சார், அந்த பருத்தி துணியில் இருக்கக்கூடிய செல்லுலோஸும் இவர் பயன்படுத்திய அந்த நைட்ரிக் அமிலமும் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த மாதிரி ஒரு ரசாயனம்னு சொல்ல முடியாது, இயற்கையும் செயற்கையும் சேர்ந்த ஒரு பொருள் தான் இந்த நைட்ரோ செல்லுலோஸ் அப்படின்றது. செல்லுலோஸ் அப்படின்றது இயற்கையான ஒரு பொருள். நைட்ரிக் அமிலம் நமக்கு தெரியும், அது ரசாயனம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த நைட்ரோ செல்லுலோஸ் அப்படின்றது. இதை கண்டுபிடிச்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய பேரில் வந்து அதை பேட்டன்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. 1862 அந்த ஆராய்ச்சியை இன்னொருத்தர் கையில் எடுக்கிறார். அவருடைய பேர் வந்து அலெக்சாண்டர் பெர்காஸ். அவர் வந்து பர்மிங்காம் அப்படின்ற இடத்தை சேர்ந்தவர். அது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது. இங்கிலாந்தில் பர்மிங்காம் அப்படின்ற இடத்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து இந்த நைட்ரோ செல்லுலோஸை எடுத்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கிறாரு. அதில் அவர் செய்தது வந்து என்னென்னு கேட்டால், அந்த நைட்ரோ செல்லுலோஸோட தாவர எண்ணெய், கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கடினமாக இருந்த உலோகத்தை மென்மையாக மாற்றி, குழையும் தன்மை உடையதாக மாற்றி, மோல்டு எடுக்கிற மாதிரி, வார்ப்பு எடுக்கிற அளவுக்கு வந்து அதை உருவாக்குறார். அப்படி உருவாக்குனதுக்கு பேர் பார்க்கிசினி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறார். இந்த பிளாஸ்டிக்கினுடைய 2வது நிலை என்று இதனை நாம் சொல்லலாம். இந்த பார்க்கிசினியை அவர் உருவாக்கின பிற்பாடு அதை வந்து வியாபார ரீதியாக அவர் எதுவும் அதை பயன்படுத்தலை.
இது வந்து 1762வது வருஷத்தில். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 1909ல் லியோ ஹேண்ட்ரிக் பெய்க்லேண்ட் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி, அவர் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பொருளை எடுத்து மீண்டும் ஆராய்ச்சி செய்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த 2 நிலைகள்லேயும் அது இயற்கையும் செயற்கையும் சேர்ந்த ஒரு உலோகமாக இருந்தது. ஆனால் இவர் வந்து இதை முழுக்க முழுக்க ஒரு செயற்கையான உலோகமாக தயார் பண்ணுறாரு. தயார் பண்ணதோடு மட்டும் கிடையாது, அவர் தான் அதுக்கு பிளாஸ்டிக் என்ற பெயரும் கொடுக்குறார். அதனால் இவரை தான் இந்த பிளாஸ்டிக்கோடைய தந்தை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர் வந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி 1948 வாக்கில் இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்பவும் பிரபலமாச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1942ல் டப்பர் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை தொடங்கினாங்க. அந்த கம்பெனியை தொடங்கின ஒரு பேர் வந்து ஏல் டப்பர் அப்படின்னு பேர். ஏல் டப்பர் தான் அந்த டப்பர் வேர் என்ற கம்பெனியை உருவாக்குனார். இந்த டப்பர் வேர் என்ற பெயர் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டப்பர் வேர் வந்த பிறகு தான் இந்த பிளாஸ்டிக் வந்து உலகம் பூரா பரவிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை, உதாரணமாக கிச்சனில், மற்ற இடங்களில், வீடுகளில் வந்து நான் சமையல் கூடத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சேமிக்கிறதுக்கு, அதை வைக்கிறதுக்கு உரிய பாத்திரங்களை நம்ம சொல்கிறோம் இல்லையா, டப்பான்னு சொல்கிறோம். இப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம அஞ்சரை பெட்டின்னு கூட சொன்னோம். அந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் வந்து உலோகத்தில் செய்திருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நம்முடைய இன்றைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க வந்து நீங்கள் எந்த சமையலறைக்கு உள்ளே போய் பார்த்தாலும் அங்கே அதிகமாக இருக்கக்கூடியது பிளாஸ்டிக்கில் செய்த பொருட்களாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் சேமித்து வைக்கக்கூடிய கொள்கலன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் தான். அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிது. 1948க்கு பிறகு உலகம் முழுக்க இந்த பிளாஸ்டிக் பரவ ஆரம்பிச்சிது. இதை தான் இந்த பிளாஸ்டிக்கினுடைய வரலாறு. 1840ல் தொடங்கி 1862ல் 2வது நிலை அடைஞ்சு, 3வது நிலை 1909ல் பிளாஸ்டிக் என்ற பெயரை பெற்று, 1948ல் டப்பர் வேர் வந்த பிறகு பிளாஸ்டிக் உலகம் பூரா பரவிச்சு. இந்த செய்திகள் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.